Taste the Daily. நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள வார சந்தையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் ஆடுகள் வர்த்தகம் நடைபெற்றது. எருமப்பட்டி, சேத்தமங்கலம், ராசிபுரம், சேலம் மற்றும் ஆத்தூர் ஆகிய சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் மற்றும் ஆடு வளர்ப்போர் தங்கள் ஆடுகளை விற்பனைக்காக எடுத்து வந்தனர். ஆட்டு சந்தையில் சிறிய வகை ஆடுகள் 1500 ரூபாய்க்கும், பெரிய ஆடுகள் 6000 ரூபாய்க்கும், செம்மறி ஆடுகள் 4000 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென்காசி மாவட்டம் கடையத்தில் சமுதாய கூடத்தை ஒன்றிய அலுவலகமாக மாற்றும் முடிவுக்கு கடும் கண்டனம் எழுந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் கட்டி கொடுக்கப்பட்ட சமுதாய கூடத்தை கடந்த ஓராண்டாக பராமரிப்புக்காக மூடி வைத்திருந்தனர். இந்நிலையில் நல்ல நிலையில் உள்ள கடையம் ஒன்றிய அலுவலகத்தை இடித்து அங்கு புதிய அலுவலகம் கட்ட முனைந்துள்ள ஸ்டாலின் அரசு ஒன்றிய அலுவலகத்தை தற்காலிகமாக கீழக்கடையம் சமுதாய மண்டபத்திற்கு மாற்ற முடிவு செய்துள்ளது. இதனை எதிர்க்கும் அப்பகுதியினர் மண்டபத்தை மாற்றும் முடிவை கைவிடாவிட்டால் விடியாத அரசுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் இங்கன்னா வெறும் 15,000 தான் அந்த மண்டபத்துக்கு வாடகை. ஆனால் வெளி இடத்துக்கு போனால் 50,000 1 லட்சம் ரூபாய்க்கு ஆகும். இவங்க கல்யாணத்துக்கு பொண்ணுக்கு சீர் செய்வாங்களா இல்லை மண்டபத்துக்கு ரூபா கொடுப்பாங்களா? அதனால் தயவு செய்து அதிகாரிகளும் ஆட்சியில் உள்ளவங்களும் இதை கவனமாக எடுத்துக்கொண்டு இந்த மண்டபத்தை எக்காரத்தை கொண்டோம் யூனியன் ஆஃபீஸாக மாற்றாதுங்க. ஏன்னா யூனியன் ஆஃபீஸை சுற்றி ஏகப்பட்ட இடம் இருக்குது. நீங்கள் அந்த யூனியன் ஆஃபீஸ் பில்டிங் திண்டுக்கல் அருகேயுள்ள கோபிநாத சுவாமி கோயிலில் சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்கனவே பக்தர்களிடம் விநியோகம் செய்த காலாவதியான ரசீது மீண்டும் விற்பனை செய்யப்பட்டது பக்தர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. சிறப்பு தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் வாங்கிய ரசீதில் காலாவதியான தேதி அச்சிடப்பட்டிருந்ததால் அதிர்ச்சி அடைந்தனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோயில் அறங்காவலர் குழுவும் இணைந்து பழைய ரசீதை பயன்படுத்தி பணம் கொள்ளையடிப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டினர். டெய்லி போடக்கூடிய டோக்கனை மறுபடியும் வசூல் பண்ணி இன்னைக்கு வரக்கூடிய சனிக்கிழமையில பக்தர்களை ஏமாத்தி இந்த பழைய டிக்கெட்டை பூரா கொடுத்து இவங்க காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த அறங்காவலர் குழுவும் இந்த கட்டான்சி டிபார்ட்மெண்ட் ஆளுநர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது யார் யாருக்கு இந்த 10 ரூபா கமிஷன் போகுதுன்னு தெரியல. இங்கே இந்த டாஸ்மாக்ல தான் 10 ரூபானா இந்த கோயிலையும் 10 ரூபா ஆட்டையா போறது இந்த கவர்மெண்ட் சேர்ந்து இந்த அறங்காவலர் குழுவோட சேர்ந்து இதுல மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 10 ரூபா டிக்கெட்டை இது மாதிரி கொள்ள டிக்கெட் உள்ள வச்சிருக்காங்க.